ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு 2 BHK தான். ஆனால் லொக்கேஷன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரீங்க அப்படின்னா ஆக்சுவலாக துடியலூருக்கு நியர்பையில் NH ரோட்லேருந்து நியர்லி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் போனாலுமே இன்றைக்கி ஒரு 2 BHK வீடு அப்படிங்கிறது நியர்பை 70 lakhsக்கு மேலே வருதுங்க. பட் இன்றைக்கி பார்க்குற இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட் துடியலூருக்கு பக்கத்தில் கரெக்டாக டிமார்ட் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்குங்க. ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா, எல்லா வசதியும் இருக்குங்க. ஸோ இந்த வீடு தான். இந்த வீட்டோட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய 2.65 cents லேண்ட் ஏரியா, நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் டைமென்ஷன் 23க்கு 50ங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லோ அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் ஓவராலாக சிம்பிளாக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் ஃபேஸிங்லேயே நமக்கு வீட்டோட மெயின் கேட் வந்துடுதுங்க. உள்ளே வந்தோம் அப்படின்னா 10க்கு 20 சைஸில் பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக லைட் செட்டிங்ஸோடு இருக்குது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு வால் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் செராமிக் டைல்ஸ்லேயே லீஃபி டிசைன்ஸில் நம்ம கீழேருந்து மேலே டாப் வரைக்குமே ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பேனல் ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கே நல்ல ஒரு எலகண்ட்டான லுக் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்களேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வாலாக இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டஃபன் கிளாஸஸ் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சிட் அவுட் ஸ்பேஸ் கொடுத்து அவுட்டர் ஸ்டேர் கேஸுங்க. இது வீட்டோட மெயின் டோர். ஸோ டீக்குட் டோருங்க, நார்த் ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட லிவிங் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 16க்கு 16 சைஸில் செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கேயுமே ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி நமக்கு வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி எல்லோ கலர், சென்டரில் வந்து அந்த லூவர் டிசைன்ஸ், சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாம் ஒரு மாதிரி வேவி டிசைனில் கிளாஸ்டு விட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளோரிங்கை மேட்ச் பண்ணுற மாதிரி மல்டிமீடியா டிவி யூனிட் செம்ம கிளாஸியாக இருக்குங்க. இங்கேயே ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் அதாவது சவுத் ஃபேஸிங்கில் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலுக்கு அப்புறம் மெயினாக கிச்சன் நான் சொல்லியே ஆகணும். ஆர்ச் கூட பார்த்தீங்களா, மேக்ஸிமம் இந்த வீட்டில் இந்த பேனலிங் ஒர்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. 8க்கு 10 சைஸில் ஒரு காம்பேக்டான சைஸுங்க. பட் பியூட்டிஃபுல்லான மாடுலர் கிச்சன். வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ், பேஸ் கேபினட்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஓவர்ஹெட் கேபினட் இருக்குது. மேல் லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேவையான அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். டால் யூனிட் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நார்த் ஃபேஸிங்கில் தான் மெயின் டோருங்க. இருந்தாலும் கிழக்கு பக்கமாக, இந்த வெஸ்ட் ஃபேஸிங் சைட் அப்படின்னா கிழக்கு பக்கமாக ஒரு எக்ஸிட் கொடுக்கறது காமனாக வாஸ்துப்படி நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கிச்சன்லேருந்து கிழக்கு பக்கமாக ஒரு எக்ஸிட் கொடுத்து ஒரு ஆள் வெளியில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், பெயிண்டிங் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி செட்பேக் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 பெட்ரூமுங்க. இது வந்து 10க்கு 10 சைஸில் காம்பேக்டாக கிட்ஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு பக்கத்தில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு புக் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணி வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற 2 பெட்ரூம்ஸ்லேயுமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணணும். இன்னொரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமுங்க. அந்த பெட்ரூமுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 சைஸில் கொடுத்து சேம் லைக் இங்கே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதிலே ஸ்ட்ரிப் லைட்ஸு, சுற்றியுமே ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரியே ஒரு புக் ஷெல்ஃபு, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது பெரிய பெட்ரூம் அப்படிங்கிறதுனால வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோவும் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோவும் கொடுத்து அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, சின்ன சின்ன நல்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ப்ளசண்ட்டான லுக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணுங்க. ஸோ வீட்டோட பிளான் இது தாங்க. இது போக அவுட்டரில் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஓப்பன் டெரஸ் தான். வாங்க மேலே போயிடலாம். மேலே வந்து ஓப்பன் டெரஸ் ஏரியாங்க. இதுக்கு மேலே நீங்கள் ரூம்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே மேலே 2 பெட்ரூமு, ஹால், கிச்சனோட இன்னொரு வீடே எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பில்லர் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல துவைக்கிறதுக்கான கல், அப்படி துணி காய போடுறதுக்கு ஆங்கிள் செட்டு, 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஓவர்ஹெட் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அத்திக்கடவு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. EB கனெக்ஷனும் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக ஓனர்கிட்டயே நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாங்க. எங்கள் காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள்.